நேற்றிரவு பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை L-70 Zu-23 ரக பீரங்கிகள் லஷ்கர் பாதுகாப்பு அமைப்பு மூலம் முறியடித்தது இந்திய ராணுவம். விவரங்களை தருகிறார் இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜ்குமரன். வணக்கம். இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம். பல்வேறு வான் பாதுகாப்பு அமைப்புகள் நம்மிடம் இருப்பதன் காரணமாகத்தான் பாகிஸ்தான் ஒரு 10 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் முயற்சிகளை மேற்கொண்டும் ஒரு ஏவுகணையை கூட இந்திய மண்ணிலே வலிமையாக தரையிறக்கி தாக்குதலை நடத்த முடியாத சூழ்நிலை அந்த நாட்டுக்கு ஏற்பட்டது. அதற்கு காரணம் நம்மிடம் இருந்த S-400 வான் தடுப்பு அமைப்புகள் மட்டுமல்ல, நாம் பார்க்கக்கூடிய Zu-23 அந்த ரகத்திலான பீரங்கிகளும் கூட வான் தாக்குதலை எதிர்கொள்வதற்காகத்தான் வடிவமைக்கப்பட்டது. வான் தாக்குதல் அமைப்புகளை பொறுத்தவரை அந்த பாதுகாப்பு அமைப்புகள் மேல் நோக்கி பாய்ந்து சென்று வரக்கூடிய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி அழிக்கும் வல்லமை கொண்டவை. அது மட்டுமல்லாமல் பீரங்கிகள் மூலமாகவும் வானத்தில் பறந்து வரக்கூடிய இலக்குகளை சுட்டு வீழ்த்தக்கூடிய வல்லமை இந்தியாவிற்கு உண்டு. அதன் அடிப்படையில் தான் இந்த Zu-23 உள்ளிட்ட ரகத்திலான பீரங்கிகளை பயன்படுத்தி தாழ்வாக பறந்து வரக்கூடிய அந்த ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை தாக்கி அழித்திருக்கின்றார்கள். எனவேதான் எந்த விதமான ஏவுகணையும் பாகிஸ்தானினுடைய ட்ரோன்களும் நம்முடைய நில எல்லைக்கு உள்ளே வந்து வெடித்து சிதறி நம்முடைய மக்களுடைய அல்லது ராணுவ நிலைகளுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதமாக இங்கு வந்து அவற்றால் தரையிறங்க முடியவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. 2 to 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உள்ளாக தாழ்வாக பறக்கக்கூடிய ட்ரோன்களை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்ட Zu-23 ரகத்திலான பீரங்கி வடிவமைப்பு கொண்ட இந்த தாக்குதல் அமைப்புகளை இந்தியா பெரிய அளவிலே பயன்படுத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதல் அமைப்புகளை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அதில் ஏறி செல்லும். அதே போன்று மலைப்பாங்கான இடங்களிலும் பள்ளத்தாக்கான இடங்களிலும் நகர்ந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு அதனுடைய அந்த சக்கரங்கள் பல்வேறு திசைகளில் சுழலக்கூடிய விதமாக வடிவமைக்கப்பட்டவை. அந்த Zu-23 ரகத்திலான பீரங்கி தாக்குதலின் மூலமாகவே பெரும்பாலும் தாழ்வாக பறந்து வந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய ஏவுகணைகள், ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம். ஏற்கனவே பீரங்கிகள் மூலமாக பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் பதிலடி கொடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் காஷ்மீர் மாநிலம் முழுவதும் அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியிலே இது போன்ற L-70 ரகத்திலான பீரங்கிகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல் முயற்சிகளை முறியடித்திருக்கின்றோம். ஸ்வீடன் நாட்டிடமிருந்து, இஸ்ரேல் நாட்டிடமிருந்து பெறப்பட்டிருந்த அந்த ஆயுதங்கள், அவற்றின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி DRDO மூலமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருந்த பீரங்கிகள் இவற்றையெல்லாம் கொண்டுதான் நேற்று இரவு காஷ்மீரில் திட்டமிடப்பட்டிருந்த பாகிஸ்தானின் மிகப்பெரிய தாக்குதலை முழுவதுமாக முறியடித்திருக்கின்றது இந்திய ராணுவம். இந்திய ராணுவத்தினுடைய நேற்றைய நடவடிக்கைகள் என்பது உலக அளவில் ராணுவத்துக்கான ஒரு முக்கியமான முன்னுதாரணமாக அமைந்திருக்கின்றது. இதுவரை உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த ராணுவமும் ஒரு எதிரி நாட்டினுடைய தாக்குதலை இவ்வளவு சுலபமாக சந்தித்தது கிடையாது. அந்த அளவு பாகிஸ்தானில் இருந்து வீசப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள், நூற்றுக்கணக்கான அந்த ஏவுகணைகள் உள்ளிட்ட அனைத்தையுமே சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது இந்திய ராணுவத்தினுடைய இந்த படை. அது மட்டுமல்லாமல் தரைப்படை, வான்படை, கடற்படை என்று முப்படைகளும் இணைந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தித்தான் பாகிஸ்தானில் இருந்து வந்த அந்த ஏவுகணைகளை முழுவதுமாக நிலத்தை நெருங்க விடாமல் வானிலேயே சுட்டு அழித்திருக்கின்றார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது. இந்த நடவடிக்கை மூலமாக பாகிஸ்தானின் கைவசம் இருந்த பெரும்பாலான ஏவுகணைகள் கையிருப்புகள் குறைந்திருக்கின்றன. பாகிஸ்தானிடம் இருந்த ஒட்டுமொத்த ஏவுகணைகளையும் நேற்றைய தினம் பயன்படுத்தி இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே இஸ்ரேலில் நடத்தப்பட்டிருந்த தாக்குதலை போன்று அந்த பாலஸ்தீன அமைப்புகள் ஒரு சில இணைந்து நடத்தியிருந்த தாக்குதலை முன்மாதிரியாக கொண்டு ஒரே நேரத்திலே ஒரு நகரத்தை குறிவைத்து ஒட்டுமொத்தமாக அடுத்தடுத்து எரிகுண்டுகளை வீசுவது, ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்துவது, ஏவுகணைகளை தரையிறக்கி இந்த நகரத்தை சீர்குலைப்பது என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இதற்கு ஹமாஸ் முறையிலான தாக்குதல் என்று பெயரிட்டு இருக்கின்றார்கள் உலக அளவிலே. அந்த ஹமாஸ் முறையிலான தாக்குதலை இந்தியாவிடம் செயல்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு முயற்சியை பாகிஸ்தான் மேற்கொண்டிருந்தது. ஆனால் ஹமாஸ் முறை தாக்குதல் இந்திய முறை தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் நேற்று இரவு வானத்தில் பறந்து வரக்கூடிய பாகிஸ்தானினுடைய ஒவ்வொரு ஏவுகணையும் ஒளியை உமிழ்ந்தபடி சிவப்பு நிறத்திலாக இந்திய எல்லையை நோக்கி வருவதும், இந்திய எல்லைக்குள் வந்தவுடன் அவை அனைத்தும் அணைந்து போவதையும் பார்த்தோம். அந்த அளவு இந்திய ராணுவம் மிகவும் நுட்பத்தோடு, தொழில்நுட்ப உதவியோடு பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. இதை இந்தியா இவ்வளவு திடமாக பாகிஸ்தானுக்கு எதிர்வினை ஆற்றுவதன் காரணமாக உலகத்தின் எந்த ஒரு நாடும் வெளிப்படையான ராணுவ ஆதரவை பாகிஸ்தானுக்கு வழங்க முடியாத ஒரு சூழல் தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நாம் போரிடுவது என்னமோ பாகிஸ்தானுடன் தான். ஆனால் நாம் போரிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, நமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்பது சீனாவின் ஆயுதங்கள், அமெரிக்காவின் ஆயுதங்கள். அதாவது பாகிஸ்தான் நாடு அதிக அளவிலான ராணுவ கொள்முதலை
சீனாவிடமிருந்தும் அமெரிக்காவிடம் இருந்தும் செய்து வைத்திருக்கின்றது. எனவே நாம் எதிர்த்து சண்டையிடக்கூடிய அந்த ஆயுதங்கள், நாம் வீழ்த்தி இருக்கக்கூடிய போர் விமானங்கள் என்பது அமெரிக்காவினுடைய உச்சபட்ச திறன் கொண்ட போர் விமானம், சீனாவினுடைய உயர் செயல்திறன் கொண்ட போர் விமானம். எனவே கிட்டத்தட்ட உலகத்தின் மிகப்பெரிய ராணுவ வல்லாதிக்க நாடுகளுடைய ஆயுதங்களை நாம் அளித்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட போர் அமைப்புகள் மூலமாக மட்டும் அவற்றை நாம் எதிர்க்கவில்லை. DRDO உட்பட உள்நாட்டின் மூலம் தயாரிக்கப்பட்ட அமைப்புகள் மூலமும் அந்த வான் ஆயுதங்களை தாக்கி அளித்திருக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.